ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கார சட்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்தாச்சு, எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வருந்ததும் நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் வருந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இது இப்போது நல்லா வறுத்தாச்சு, எடுத்துடலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை, இப்போ தக்காளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதே வானலில் நம்ம இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இதில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு இது ரெண்டத்தையும் நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு பொரியாமல் சேர்த்தோம்னா சட்னியில் அங்கங்கே கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சது எல்லாமே ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய், உப்பு, அந்த வறுத்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் இந்த சட்னியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியாக வேணாலும் தண்ணியாக வச்சுக்கலாம், கெட்டியாக வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.